அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டிலாம் இருக்கிறோமே. நம்ம அதாவது உங்களுக்கு பார்க்க தெரியும், நம்ம 2 நேரம் வலிக்கிட்டு நிற்கிறோம். ஆனால் யோசிப்பீங்களா எங்கேயோ வலிக்கிட்டு போப்போம் நம்ம அங்கடாக்கண்டேன்னு. அதாவது வெளுக்கிட்டு போட்டு தான் முன்கட்டம் எடுக்கிறோமே. ஏனெண்டா உண்மைக்குமே நாங்கள் வலிக்கிற பதிவு ஒன்றுமே இல்லை. இன்றைய தினம் குக்கிங் வீடியோ தான். அப்போ நாங்கள் முன்கட்டம் மட்டும் கடைசியாக அடுப்ப மாட்டேருந்தோம். என்ன செந்திரம் கடை போயிட்டா அவர் செந்திரம் வந்து ஒன்று அடுப்ப மாட்டாங்க. இப்போ இந்த நேரம் போயிட்டு நாங்கள் ஒரு பிறந்த நாளுக்கு போகிறபடியா என்ன செந்திரன். அப்போ அதே வலிக்கிட்டபடியே நாங்கள் இப்போ முன்கட்டத்தையும் அடுப்போம். அதானே நம்ம முன்கட்டத்தையும் எடுத்து குக்கிங் சமையலையும் சமைச்சு போட்டு நாங்கள் போப்புறோம். அதாவது பிறந்த நாளுக்கு போப்புறோம். அப்போ நாங்கள் அதனால வேலைக்கே வீடியோக்குள்ள போகணும். என்ன செந்துறான் இங்கே உங்க லைட்டு பாருங்க செந்துறான். அந்த லைட்டுக்கு மொத்த விட லைட் கலர் மாற மாற வெளிச்சம் கூடி கூடி அதுதான் பிரச்சனை. இனி இந்த லைட்டு கிட்ட நின்று அங்கே வானில நான் இனி வீடியோ வர மாட்டேன். ஏனண்டா எந்த மோன் தான் அந்த என்னன்னு சொல்றேன் பாருங்க. இருட்டாது வெளிச்சம் மாதிரி இருட்டாது வரத்தான் போன் பண்ணல அவரு இந்த ஓம் செந்துறான். அதான் பிரச்சனை இருக்கு. அப்ப நாங்கள் நான் இது ஒரு வித்தியாசமான வீடியோ தான் இருக்க போகுது. என்ன சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு தரமே செய்யல போலாம் கிடக்கு நிறைய உறவுகள். என்னண்டா இப்படி ஒரு தரம் போடையில இந்த வீடியோ நான் தான் போட போறேன் போல இருக்கு. மொத்தடவையாக நீங்களே போட போறீங்க. ஓ அப்படி தெரியுமோ? ஓ வடிவா தெரியுமா? அப்படி ஒரு சமையலா தான் இந்த முறை இருக்க போகுது. அப்ப நாங்கள் என்ன சமையல்னு நாங்கள் இப்போ வீடியோக்குள்ள போய் தான் பார்க்க போறோம். அப்ப நாங்கள் வீடியோ போறது முன்னுக்கு உங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஐலேக்கு பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்க உடனே வரும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா நாங்க நல்லபடியா வீடியோக்குள்ள வந்துட்டோம். பார்த்தா இங்க வேணுங்கோ பார்த்தாலும் தெரியும். இன்றைக்கு இதை வச்சு தான் ஒரு இன்றைக்கு குக்கிங். அதாவது இதை வச்சு நீங்க யோசிப்பீங்க பெனங்காண்டாலே பெனங்காய் பனியாரம் தானேன்ட்டு. ஆனா இன்றைய தினம் பெனங்காய் பனியாரம் ஒரு வித்தியாசமா என்ன சசியா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியா இல்லை என்ன செந்திரனும் கடைக்கு போயிட்டார். அப்போ இப்போ வேற அப்போ நான் வரைக்கே செந்திரன் கடைக்கு விட்டுட்டா அதுக்கிட்ட இல்லை நான் இந்த தோலை உரிக்கலாம். என்ன இப்போவே லேட் ஆகிடுச்சு. அவன் நான் தோலை உரிச்சு கொண்டு இருக்க செந்திரம் வந்துடுவேன். அவன் நாங்கள் முன்னது இந்த பெனங்காய் பனியாரத்துக்கு உரிப்பாமே நான் தோலை பாருங்க சசி அவ்வளோவா இருக்கோண்டு. ரைட் நாங்கள் இனி உரிப்பாமே நான் பழுத்து பழுத்து காயில் செய்யலாரு. பெனங்காய் பழம்ன்றது பழம்ன்றது பழத்தை தானே. நாங்களை போய் இதை இப்போமே ஆமா அப்படி ஒரு வாசம். இந்த பெனங்காய் எனக்கு எங்கே இருந்து வந்த தெரியுமா? கீரி மேலையில இருந்து வந்தேன். ஓடர்ல இருந்து வந்த அதாவது சும்மா எங்களை அத்தை, அதாவது அவங்களுக்கு தெரியும் எங்களோட மாமாவுக்கு கீரி மேலையில இருக்கிறார் ஒரு மாமா. அப்போ அத்தை தான் எனக்கு கொண்டு வந்து தந்தவா பெனங்காய்க்காய் சுட சொல்லி. நான் அப்போ அதை யோசிச்சேன். நான் டெய்லி பெனங்காய்க்காய் சுடுற நேரம் வித்தியாசமாக செந்திரனுக்கு வந்து செஞ்சு கொடுப்பான். என்ன செந்திரன் அண்டைய தினமும் இப்படி ஒரு வித்தியாசமான சாப்பாடு செய்ய இல்லை. அப்போ அதே மாதிரி தான் இன்றைக்கு இங்கே வேணுங்கோ. ஆஹா இன்னும் ஒரு வாசம் என்ன வாசம் அடிக்குதோ? இல்லை வாசம் அடிக்குது என்ன உண்மைக்குமே எனக்கே இந்த வாசனை தாங்கலாம். அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கு. நல்லாம இருக்கும் நிற்கவே. அப்போ நாங்கள் இதை நல்ல வடிவா தோலெல்லாம் ஊற்றிக்கணும். 2 பெனங்காய் கிடாக்க நான் இப்போ ஒன்று காணமன்னா நிற்கிறேன் நினைகம். அப்படி காணாட்டி பிறகு எடுப்போம். அப்போ நான் இப்போ ஒன்றுலேயே செய்யலாம், சின்னன்னு செய்யலாம். நாங்கள் கொஞ்சம் அதாண்டே இதெல்லாம் செய்ய போகிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போ நல்லா வருது தெரியல. நாங்கள் நல்லபடியாக தோலெல்லாம் உரிக்கணும். உரிச்சாதான் நல்லா இருக்குமே. ரைட் ஓகே இங்கே ஒன்று உரிச்சிட்டா. அப்போ நாங்கள் இந்த ஒண்டா இதுக்குள்ளே போடுவோமே போட்டு இப்படி கறியாய் வேற வச்சுட்டு அடுத்தது வளையும் உரிப்போம். எனக்கு தெரிஞ்சு செந்திரன் கடைக்கு விட்டா எப்படியும் வேற இரவாகும் போலான்னு இருக்கேன் நேகம். ரைட் நாங்கள் இப்படியே இல்லை பெனங்காய்க்காயே உரிக்குவோம். உரிக்கிற கஷ்டம்தான் தனிங்க. செந்திரன் மேலே உரிச்சிருக்கெல்லாம் லேட் ஆயிடும். செந்திரன் அவங்களோட மாமாவை தக்கிட்டு நான் கடைக்கு விட்டேன்னா நான் கடைக்கு போயிட்டு தான் வருவேன். ஒரு பெனங்காய்க்காய் உரிக்கவே எனக்கு பிடிக்கலண்டா. நிறைய பெனங்காய்க்காய் சுடுறேன்டா. என்ன என்ன நம்ம யோசிச்சு பாருங்க சசியா.
ரசியாவுக்கு வாசம் அடிக்கிறது போல இருக்கு நான் சரியா என்ன தூக்கு உங்களுக்கும் தூக்குதோ உண்மைக்கு நல்ல பழம் மண்டபடியா நல்ல வாசம் அடிக்குது எனக்கு பிக்கிற எனக்கே அப்படி தூரம் வாசமா இல்லை சரி சரி உப்பாடா ஒரு மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அதே ஒரு பெரிய வேலை செஞ்சு முடிச்சவள இதுதான் எனக்கு இதுக்குள்ளேயே பெரிய வேலை வா ஏன் வந்த நீங்க சும்மா ஏன் இருக்க வந்த நீங்க சாப்பிடவோ என்ன சாப்பிட போறீங்க பனங்காப்படி இருக்கிறே இல்லையே நான் அது பனங்காய்க்காதான் செய்யுறேன் பனங்காப்பணி அறிஞ்சுடையிலையே இது பனம்பழம் நான் வித்தியாசமா இந்த பனம்பழத்துல வித்தியாசமான ஒரு இது செய்யப்பா எனக்கு தெரியாது தெரியும் ஒருத்தருக்குமே தெரியாது உங்களுக்கு தெரியும் எல்லாரும் அப்படி இல்லை நாங்க இனிமே இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி தான் விட போறோம் ஏன்னா இதுக்கு நிறைய இது தேவையில்லை அவ இந்த கொண்டு வித்தியாசமா வச்சிருக்கீங்க ஒன்று வித்தியாசம் தான் அப்ப நாங்கள் இதுக்குள்ள இங்கே இப்படி கொண்டு வந்து இதை நல்ல வடிவா புளிஞ்சிட்டு என்னண்டு இங்க உங்களுக்கு பார்க்கவே தெரியும் நல்ல வடிவா பானி வருது அப்போ நாங்கள் இதே போல எல்லா பானியையும் நல்ல வடிவா கரைச்சிட்டு அடுத்த கட்டம் செந்துரனும் வந்தோம்னா சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல வடிவா என்ன செஞ்சு நாங்கள் செஞ்சு என்ன வருது நீங்கள் கையால் அதாவது பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே இங்கே பாருங்க நான் பார்த்துருப்பீங்க அடுத்து பனம்பழத்தை நல்ல வடிவாக நாங்கள் வடியிலேயுமெல்லாம் வடித்து எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வச்சாச்சுண்ணே அப்போ இனி தேவையான பொருட்களை பார்ப்போம் உண்மைக்குமே என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்களாண்டா நாங்கள் இந்திய தினம் என்ன செய்ய போகிறோம் தெரியுமா வச்சு நாங்கள் இன்றைக்கு அல்வா செய்ய போகிறோம் அதாவது பனம்பழத்தில் அல்வா செய்ய போகிறோம் வித்தியாசமா இருக்கா என்னது அல்வா கேள்விப்பட்ட நீங்களா அல்வாவே வித்தியாசம் தானே பார்த்தீங்களா நீங்கள் இல்லையல்லாண்டே என் வீட்டில் மாதிரி தான் பிரச்சனை அவன் எதனா பனம்பழ அல்வான்னு செய்ய போனால் அப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கோம் வாங்க பார்ப்போம் பா அப்போ அப்படியே வந்து பாருங்க என்னென்ன தேவையாண்டு கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க இங்கே பாருங்க இதாண்ட பனம்பழம் நாங்கள் புளிஞ்சு வச்ச பனம்பழம் இது பார்த்தீங்கன்னா கோதுமை மா அதாவது வெள்ளை மா வரும் பச்சை மாவா இது பார்த்தீங்கன்னா சீனி இது பார்த்தீங்கன்னா நெய் போத்தல ஐயோ சுடுவது நெய்யை சூடாக்கி நான் இப்போ நான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கஜுவுக்கு சொல்லி விட செஞ்சுறோம் கஜுவும் ப்ளம்ஸும் சேர்த்து வாங்கி கொண்டு வந்துருக்குறேன் ரெண்டு தெரியாது இங்கால ஏலக்க இது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் எல்லாம் தேவையான அது வந்து அம்மு கஜுவான்னு கேட்டு நான் அவையில் சொன்னேன் கஜு வந்து இல்லையா தனியாக வந்து ரெண்டும் சேர்ந்து நான் கிடக்காம அடடையா அப்போ அதனால அப்போ சேர்ந்து வந்துருக்கேன் நாங்கள் சேர்ந்தே போடுவோமே அப்போ அதில் என்ன வரப்போகுது அதில் என்ன வரப்போகுது சரி அப்போ நாங்கள் முதல்ல கேஷை போடுவோம் நீங்கள் வாங்க இனி என்ன ஜோசிக்கிட்டீங்களே செந்துமா நினைச்சோ செந்துமா நினைச்சுதான் பிள்ளைக்கு ஒரு ஜோசினியா கிடக்கு ஐயோ அதுக்கு முன்னுக்கு நான் மறந்து போட்டேன் பாத்தீங்களா நான் முன்னுக்கு என்ன செய்யணுமாட்டே மறந்து போட்டேன் நாங்கள் முதற்கட்ட என்ன செய்ய போறோம் தெரியுமா இந்த கோதுமை இருக்குல்லோ இதை நாங்கள் கரைக்க போறோம் தண்ணி விட்டு ரைட்டோ கட்டி இல்லாம நல்ல வடிவா கரைக்கும் என்ன இதால கரைக்க போறீங்களோ பாத்தீங்களோ கேக் செய்யறது அது நெய் பூசுறது ஓ ஏன் ரொட்டிக்கு மா குழைக்கிறேன் ஓ சென்ற தண்ணி ஊத்துமா நாங்கள் இது இருக்கோம் நல்ல வடிவா கட்டி இல்லாம அல்வாக்கு தண்ணியா கரைச்சி ஊற்றுவோம் ஓ கரைச்சி தண்ணி ஊற்றுவோம் அப்போ நாங்கள் இதை கொடுக்க நல்ல வடிவா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இருக்கோம் பார்ப்போம் என்ன சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மாவை நல்ல வடிவா தண்ணியாக கரைச்சிட்டோம் என்ன சந்திர என்ன உங்களுக்கு இல்லை கொஞ்சம் குணமா தானே இருக்கிறீங்க வேற வேற ஏன்னு தான் தெரியல ஆனா என்ன நீங்க ஒரு வேலை செஞ்சிருக்கலாம் தெரியுமா என்ன வேலை உதிடிச்சிருக்கலாம் ஏலக்க சொல்லல ஓ ஆனா இப்ப இல்ல கொஞ்சம் தாழ அப்படியே பெஸ் ஆகாம என்ன சரி உண்மைக்குமே பாத்தீங்கன்னா இது நல்லபடியா சூடாகிட்டு இதை நல்லபடியா அடுப்பு குறைச்சி தான் இருக்கும் இதுக்கு ரைட்டு நாங்கள் இப்ப எடுத்து வச்சிருக்கிற பனம்பழம் என்ன
உங்களுக்கு பயம் இல்லத்தானோ சரி இந்த பனம்பழத்தை விடுவோம் என்ன கிளாஸ் நாங்கள் நல்ல வடிவாய்க்கு குறைச்சி தான் நம்பிடுவோம் இல்லாட்டி கருகி போடும் ஓகே நாங்கள் இதை சூடாக்குவோம் இதை நாங்கள் நல்ல வடிவாக காய்ச்சுவோம் செந்திரம் போயிட்டாரு என்ன சசி ஏன் யோசிக்கிறீங்களா என்ன செந்துமா செஞ்சவ கடுமையா யோசிக்கிறேன் சசி ஒன்றும் செய்யல ஒன்றும் செய்யலையா தீவிரமா யோசிக்கிறீங்கன்னு எனக்கு கண்டா தெரியல எது தராது பனம்பழமா சரி உங்களுக்கு தராம நம்பிடுறேனோ தெரிவேன் யோசிக்காங்க பத்தேன இஞ்சாருங்க செந்திரன் இது நல்ல வடிவா சூடாகணும் அப்பதான் நல்லா வாசம் மாட்டிக்க இஞ்சாருங்க சூடாய் தெரியுதா நாங்க இனி என்ன இதுக்கு செய்ய போறோம் தெரியுமோ என்ன செய்ய அப்படியே பாத்தீங்கன்னா இல்லைங்க சுகர் கொஞ்சமா தான் போடுவோம் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா அல்வாக்கப்ப மினிப்பு தேவைதான் ஆனா அதே மாதிரி இந்த பனம்பழத்திலே மினிப்பு இருக்கல்லோ அதனால நாங்க கொஞ்சமா போடுறோம் லைட்டா இனிப்பு சேர்க்கிறீங்களோ இது காணுமோ தெரியல இனிப்பு காணும் நீங்கள் ஒத்த ஓடி ஜோரண்டை கூட்டத்தான் போறீங்க அப்படி இல்லை சந்திரன் அப்படின்னா தான் நல்லா இருக்கும் இது நல்லபடியா பார்க்கவே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு செய்ய தெரியும் ஓ பனங்காலையெல்லாம் செய்கிறீங்க இப்படி வித்தியாசமா தான் நான் யோசிப்பேன் நீங்களே வித்தியாசம் தானே இது தெரியாம இருக்குது தீனி போட்டாச்சு அதுவும் நல்லபடியா ஓய் கரைஞ்சிட்டு என்னது மா போடுவோம் இப்ப நல்ல வடிவா சீனியும் கரைஞ்சிட்டு என்னது ஊத்து போட்டேன் கீழே ஊத்து போட்டுட்டாங்க மாட்டேன் சரி இனி நாங்கள் என்ன செய்ய போறோம் தெரியுமோ என்ன செய்ய போறோம் வேலை இந்த இது இருக்கல்லோ இத கொஞ்சம் என்னத்துக்காண்டி அப்படி இதோ இல்ல கொஞ்சம் கொஞ்சமா விடுறது இல்ல கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது ஈஸியா இருக்கு மடிப்பு பிடிக்கும் இல்ல அதான் தொதல் மாதிரியும் ரைட் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன சொல்றது இங்க இருங்கோ ஏன்னா மாப்பதம் நிறையாம இருக்க கூடாது ஏன் தெரியுமா இது பெனங்காய் காய்கறிகளை செய்யறது அப்ப நான் கொஞ்சம் கூட தான் கரைச்சிட்டேன் போல இருக்குது அதான் நம்ம வேடிக்கையா பார்த்துக்குவோம் ஓகே இதரைத்தான் நாங்கள் குண்டிக் கொண்டே இருக்கோம் குண்டிக் கொண்டே இருக்கணும் ஓய்வு இல்லாம நான் பெறட்ட கொண்ட இங்க வந்து வேற மாட்டோம் இதையே நாங்கள் கை விடாம இங்க வேறங்க இப்படி தட்டி தெரிவிக்கணுமா அப்படி பார்க்க தெரியும் இப்ப எல்லாம் நல்லா இருக்கணும் ஒட்டு பிடிக்க நாங்கள் கை விடாம கிண்டோன நெய் விட்டு போயிட்டு இதுக்குள்ளதான் கொஞ்சம் நெய் இருக்கல்லோ இங்க இந்த நெய் என்ன இந்த நெய்யில கலரே வித்தியாசமா கிடக்கு அது மழை இதுகளுக்கு கொஞ்சம் கட்டியா கிடந்தே இல்லை ஆனா வாசமோ ரைட் இவர விட்டு விட்டு இங்க வேறுங்க நெய் விட்டு ஒன்னைங்க வேறுங்க செந்துற இனி நாங்கள் வேற விட்டு விட்டு விட்டுதான் கிண்டோம் நம்ம வந்து கிண்டி தரோ ஓ வந்தானே எனக்கு அறிவல உங்களுக்கு சாப்பிடு வாங்க என்ன காசமண்டா கிண்ட தெரியுமா அவனை சட்டி அடுத்து நீங்க சட்டி விழுந்துரு போல இருக்கு வெளுத்த மாட்டீங்களா என்ன விடுவோம் வெயிட் பண்ணுங்க நெய் வாசத்துக்கு டேஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நெய் விடுறாரு இந்த சட்டியில் ஒட்டி பிடிக்காம இருக்கு இங்கே இருக்கதான் அவங்க வேற கிண்டினா அந்த எட்டே இல்லை இருக்கிறேன் அதானே நமக்கு பிரச்சனை நான் டக்குன்னு கிண்டி விடுறேன் நீங்கள் அந்த ஏலக்காய் இருக்குல்ல ஏலக்காய் அதுக்கு போய் உரல் எடுத்து குத்தி கொண்டு வர்றீங்களோ சில கல்யாணம் குத்தி கொண்டு அந்த வேலையை நான் ஒன்றுஞ்சு இருங்க எப்படி அல்வா வரத்துக்கு கிட்ட கிட்ட வந்துட்டேன் அதெல்லாம் போடுவோம் நீங்கள் வாங்குவேன் இவருக்கு கதை சொல்லவே எனக்கு காலம் போயிடும் போல இருக்கு செந்திரனுக்கு கதை சொல்லி நான் சாப்பாடு செய்ய இந்த நெய்யை வைப்பேன் நிறைய நெய்யும் ஊற்றக்கூடாதுக்கான இப்போ இந்த நெய் வாசம் தான் அடிக்கும்
இப்ப நெய் வாசம் ஊத்தாட்டி அந்த பெனங்காய் வாசம் அடிக்கும். அவ இந்த பெனங்காய் வாசம் நெய் ஊத்தினபடியா பெருசா அடிக்காது. அடிச்சா நீ டேஸ்ட் அடிக்கும். அந்த வாசம் வந்து வேற நெய் வாசம் தான் அடிக்கும். சில பேர் இந்த நெய் விடுறே இல்லை. நீங்களும் பார்க்குறவங்களோட அவங்க கூட தான். நாங்கள் எனக்கு விருப்பம் நெய் வாசம், அதனால நாங்கள் விட்டாங்க. வர்ற கடையிலேயே அங்கே 20,000 போல. ஆனால் நல்ல வடிவா சட்டியில் ஒட்டி பிடிக்காம தான் நான் வைக்கிறேன். இப்படியே வேற கிண்டி கொண்டு இருந்தா நல்ல வடிவா இருக்கோ. அதுதான் நாங்கள போய் தான் கொஞ்சம் நேரம் இல்ல அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கா. பட் அக்கன் கிண்டணும் கிட்ட வந்து வேறங்க. இப்ப என்ன வந்துட்டாரு இவ்வளவு விட்டு நாங்கள் இப்ப இந்த பத்தி ஒரு சொட்டு வந்துட்டான்னு வந்துங்களோம். தட்டிலேயே அடிப்பிடிக்கல. இதோடதான் இந்த வாசங்களை நாங்க சேர்க்கப்படுறோம். இதுக்கு இப்ப ஏலக்காய், காச்சு, பிளம்ஸ் இல்லாம போடுவோம். நீங்க வேறங்க ரைட். நாங்கள் இப்ப போட்டுட்டோம். நல்லா இருக்கும். அப்பதான் ஓகே. உங்களுடைய பனம்பழ அல்வா ரெடி. என்ன செஞ்சுறேன் ரெடி ஆகி கொண்டு வந்துட்டேன். நல்ல வடிவா ரெடி ஆகிக்கொண்டு வந்துட்டேன். ஆனா கொஞ்சம் மத்த ஒண்ணும் இப்ப சாப்பிட சுடும் பிள்ளைக்கு கையு பச்சை மாதிரி தான் இருந்துச்சு. ரைட். இங்க நல்ல வடிவா பாருங்க. மடிஞ்சு மடிஞ்சு விழுவார். அப்படி தெரியும் உங்களுக்கு. நல்ல ஒரு வாசம் வருது. ஃப்ரிட்ஜுக்கு என்ன வைப்பானுங்க? ஓ அங்க ஒண்ணு வைப்பாமே. சாப்பிடதான் போகணும். ஓ 6 இருந்தான். சரி அப்ப எங்களோட பனம்பழ அல்வா ரெடி. நாங்க இனிமே இந்த காசை நிப்பாட்டுவோம். இனி இந்த தட்டுக்கெல்லாம் விட்டு வைக்கப்போம். என்னதையோ? ஓ அப்பதான் இருக்கும். அப்பதான் இருப்பாரு. அப்ப நாங்க இதுக்குள்ள இதே 2 காட்டணிங்களோ இல்லோ. இதுதான் அந்த நெய் தடவுறது. அதுக்கு இது வச்சிருந்த நீங்க வருன்னு நினைச்சீங்க. தட்டுல ஒட்டு பிடிக்காம இந்த நெய் ஃபுல்லா நீங்க இந்த கலந்துட்டு இதெல்லாம் உள்ளெல்லாம் வாங்கினாங்க பார்த்துருப்பீங்க. என்ன கலண்டு கொண்டே கலண்டு கொண்டே இருக்கு. நான் இருக்கீதன்றபடியாவோ நெய் போத்துல அடுங்க கொஞ்சம் காணாது. எந்தெல்லாம் தூரத்துக்கு நாங்க நெய் விடுறோமோ அப்பதான் ஒட்டி பிடிக்காம வருவேன். ஓ இது அப்படி 4 நாளையெல்லாம் சாப்பிடுறது என்ன செஞ்சுறேன்? ஓ 4 நாளையெல்லாம் சாப்பிடுறது. நீங்க பின்ன இப்ப நினைச்சு வந்த நீங்க? அச்சோ சாப்பிடுறேன். அப்படித்தான் நல்ல முடிவா. ஓகே வேலையெல்லாம் கரையா வைப்பாம் வச்சுட்டு அங்க நீ இந்த அல்வாவை விடுவோம். இங்க வேறுங்க என்ன நல்ல வட்டிவா அவ்வளோ வாசம் என்ன இதா இருக்கு பாருங்க. இப்படி இருக்கணும். என்ன இது என்ன பெரிய இருமோடனே? ஓ ஒரு 5 நிமிஷம் காணும். ஒரு அல்வா பார்க்க மஸ்கெட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. மஸ்கெட் தானே சாமு சசியா செஞ்சுனாங்க. அல்வா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டே இல்லை. சும்மா நார்மல் ஒரு அளவான தானே. ஓ அல்வா தின்னுவோமோ? அல்வா மோ சசினுக்கு சச்சினுக்கல்லோ. ரைட் ஓகே. என்ன 5 நிமிஷம் வேலை. ஓகே நீ சுடையிலையாமோ? இல்லை இங்கே யாருங்கோ இப்படி நாங்கள் 4 பக்கம் தண்டிட்டு இங்கே வந்து பாருங்கோ. இனி இவர் 4 வேண்டும். ரைட் ஏன் ஓகே. இனி இந்த அல்வா நல்ல வடிவா இறுகி எல்லாம் வந்தோடனே நாங்கள் சரி இப்போ பார்த்தீங்களாண்டா பார்த்தாலே தெரியும் நாங்கள் வலிக்கிட்டு நிற்கிறோம். என்ன செஞ்சுறேன் அதாவது இன்றைய தினம் என் ஃப்ரெண்டுன்ற பிள்ளைக்கு 31 1 வயசு பிறந்தனால இப்போ சொல்லியிருந்தவா. அப்போ நான் அதுக்கு ஒரு ஐடியா வலிக்கிட்டுட்டேன். இரவு தான் ஐடியாவில் இருந்தேன் நாங்கள். அப்போ அதையோட நாங்கள் வீடியோவே ஒரு ஐடியா வலிக்கிட்டு முடிப்போம்ண்டு என்ன செஞ்சுறேன். அப்போ இங்கே வந்து பாருங்கோ என்னுடைய அல்வாவை என்னமா இருக்குன்னு
பாக்கி என்ன எங்களுமே சசியாக தெரியும் ஆர்வத்தில் நிற்கிறாரு இங்கே அப்படியே நாங்கள் கொட்டு கொட்டுங்க உங்களுக்கு இப்படி பார்க்க தெரியுங்க இப்படி ஒட்டாமல் வரும் ஆள் கொஞ்சம் நாங்கள் நீ வேற திருப்பி போட்டோம் வர வைக்கணும் ஆனால் வர்ற இடத்துல நல்லா உருகிட்டு மாவுக்கு இன்னும் தொடச்சி விடுங்க அவன் கொஞ்சம் வர்றது கஷ்டப்படுறாரு அப்போ நீங்கள் இதால் கிண்டித்தாட்டு போகணும் உருகிட்டாக்கும் நல்லா உருகிட்டோம் இல்லை எனக்கு இல்லை நெய் போட்டினால்தான் பட் வந்துட்டு இப்படி செந்துட ஓ நைஸ் நல்லா விழுந்துட்டு நாங்கள் நீ இதை பட்டுவோமே நான் பட்டும் ஹாப்பி பர்த்டே சசியா சொல்லுங்க ஹாப்பி பர்த்டே டு நான் என்ன சொன்னாலும் சசியா செய்தா உங்களை பிறந்த வலிக்கு செய்கிறேன் அப்ப அந்த ஃபீலா தான் இருக்கு கேக் எல்லாம் மட்டும் மேய்க்கிறாங்க பிறந்த நாள் மாதிரி வெளிக்கிட்டு ரைட் நல்லா இருக்குவோ நல்லா இருக்கும் செந்து மாமா நீங்க ரெண்டே தான் சாப்பிட பார்க்க போறீங்க நானும் ரெண்டே தான் சாப்பிடுவேன் ரைட் வேற டேனா பா அடுத்தாக்குள்ள வச்சுட்டு ஓகே இங்க வேறுங்க தொதல் கட்டி மாதிரி இருக்குன்னு அந்த தருவின இந்த கடையில மஸ்கெட் அது அதுதானே ரைட் இங்க பாருங்க என்ன மாதிரி தொதல் கட்டி மாதிரி நல்ல வடிவா மஸ்கெட் எல்லாம் ரெடி அப்படி விழுகுது கீழே ஓகே வாங்க செந்துரன் செந்து மாமா கேக் சீத்தா போறேன் நீங்க போட்டோ ஒன்று எடுத்துட்டு வந்துருக்கலாம் ரைட் ஓகே சின்ன துண்டா தாங்க நல்லா இங்க இரவு நேரம் தான் சாப்பிட மாட்டேன் அப்படியே சசியா என்னோட கூட இருக்கு சொப்டா இருக்கேண்ணா சொப்டா வந்திருக்கு நான் கேமராமேன் நீங்கள் சாப்பிட பார்த்து சொல்லுங்க இதுல கொமெண்ட்ஸ் நீங்களும் கூட உண்மையிலே இந்த தொதல் மேல் தாங்க சாப்பிட நல்லா இருக்குண்ணா வேற லெவல்ல இருக்கு உண்மைக்குமே நல்ல சொப்டா பஞ்சா வந்திருக்கு சாப்பிட்டு பார்க்க ஒரு ஆசையா இருக்கேண்ணா தொதல் அடிக்காம இதையே அடிச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கான் நல்லா இருக்கு ஒரு இதுவுமே இல்லாம நல்ல டேஸ்டா ஒரு வாயில வச்சோன்னா கரைஞ்சி ஒரு நாள் போதும் அதோட இந்த பனம்பழத்தின வாசம் அடிக்கிறோட என்ன நல்லா இருக்குன்னு சொந்த எந்த நாளைக்கு மிஸ் பண்ணாலும் எந்த நாளைக்கும் மிஸ் பண்ணாலே சரி வராது முடிப்போம் ஆனா உண்மையிலேயே நல்லா இருக்கு உண்மையிலே மஸ்கெட் தொண்டு மேல இந்த தொதல் மேலே அப்படி ஃபுல்லா வந்துருக்கு நல்லா இருக்கு அண்ணன் வந்து சாப்பிடுவோம் இதை வச்சு என்ன சொன்னேன் என்ன செஞ்சு விட்டேன் கணங்க பணியாரத்துல செஞ்சே இல்லை அப்படி ஒன்றுமே செய்யாது நல்லா தான் இருக்கும் உண்மைக்குமே இதே போல நீங்களும் செஞ்சு வரணும் கண்டிப்பா நல்லா வந்திருக்கும் அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு கொண்டு இன்னும் ஒரு புதிய வீடியோல நாளை சந்திப்போம் பாய்.